தனக்கென்று ஒரு பிறப்பு இருக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி, வேலையற்று சும்மா இருக்கும்போது ஏற்படுவதில்லையே. இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்துதான் தான் விரும்பும் நிலைக்கு வர ஒருவன் முயற்சி செய்யும்போது எதிர்படும் நிலையான போராட்டம்தான் வாழ்க்கை. கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து நாம் முன்னேற வேண்டும். காலமும் நானும் சேர்ந்து நிற்பதால் எதையும் என்னால் நிறைவேற்றிவிட முடிகிறதே. காலங்களில் அவள் வசந்தம். நேற்று அச அசாத்தியமாய் இருந்தது இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு வருகின்றோம். காந்தி சொன்னது, நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சியும் இருக்க முடியாது. நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். விடிவெள்ளிக்கு சற்று முன்பு இருள் அதிகமாகவே இருக்கும். மனிதன் தன்னை மேன்மேலும் உயர்த்தி கொள்ளாவிடில் எத்தனை இழிந்த பிறவியாக இருக்கும். நேற்று என்பது ஒரு ரத்து செய்யப்பட்ட காசோலை. நாளை என்பது ஒரு புரோநோட்டு. இன்று என்பதுதான் ரொக்கம். அதை அறிவுடன் செலவு செய்ய வேண்டும். தினமும் காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். அது உங்கள் மனதை மெல்ல பண்படுத்தி பழக்கி கொடுக்கும். சிக்கனம் தேவை இக்கணம். சேமிப்பு. சிக்கனமும் சேமிப்பும் இரண்டுமே வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் இரு கருவிகளாகும். சென்று போன நாட்களை பற்றி பற்றி வருந்தாதீர்கள். எதிர்காலம் நினைத்து நினைத்து அஞ்சாதீர்கள். இன்று என்ற இன்று என்ற இந்த பொக்கிஷம் செய்யும் இந்த காரியத்தில் முனைத்திருக்க வேண்டும் அல்லவா? நம் தவறுகளை நாமே உணர்ந்து கொள்வதை விட உயர்ந்த மனத்துணிவு வேறு கிடையாதே. பிறர் தவறுகள் கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் தானே அறிவாளி. அடக்கி ஆளாத மனமும் வீண் எண்ணங்களில் அலைப்பாய்கின்றது. விவேகம் என்கின்ற அங்குசத்தால் இடிக்கப்பட்டதும் அது அமைதி அடைகிறது. கீழ்த்தரமான சிந்தனைகளை எந்த சூழ்நிலையும் நினைத்து விடாதீர்கள். இதயத்தில் நேர்மை இருந்தால் நடவடிக்கைகளில் அழகு புலனாகுமாம். மன நேர்மை உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவது போல மனநேர்மை உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவதைப் போல ஒருவன் விரும்பும் செயலையும் அது நேர்வழியில் செய்து முடித்து விடுமாறு செய்கின்றது. மனம்தான் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கிறதாம். ஒருவன் நஷ்டமடையாமல் லாபம் அடையவே முடியாது. கவலையுடன் தூங்கச் செல்வது முதுகில் சுமையை கட்டிக்கொண்டு தூங்கச் செல்வது போன்றதாகும். எதை நீ இழந்தாலும் உனக்கு இன்னும் எதிர்காலம் உள்ளது. அவர்கள் உருவாகியது பொறுமையின்மையால். அவசர முடிவுகள் பல தவறானவையாக இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய மிக பெரிய விஷயம் பொறுமை. எது தேவை? தீர்மானிக்க மனம், வழிவகுக்க அறிவு, செய்து முடிக்க கை. பிறரிடம் தாட்சண்யம் காட்டு, உன்னிடம் மட்டும் காட்டவே காட்டாதே. இரக்கம் காட்டு என்று சொல்கின்றேன். புலன்களின் ஆளுகையால் வாழ்கின்றவன் துன்பத்தில் சிக்குண்டு அழிவான். ஆற்றல்களில் மிஞ்சிய ஆற்றல் என்ன? மனிதனின் மன ஆற்றல் தான். என்ன தம்பி? வேகமான முடிவுகள் உறுதியானவை அல்ல. அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லையே. குடும்பம் என்பது குழந்தையில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் வீட்டிற்கு குரு. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு விட்டு செல்லும் சொத்துகளில் நல்லொழுக்கத்தை விட மேலான ஒரு சொத்து எதுவும் கிடையாது தானே. ஒரு சொல்லில் சொல்வது என்றால்
மனித வாழ்க்கை மிக மிக குறுகியது தம்பி. அறிவையும் நீதியையும் துணை கொண்டு நிகழ்காலத்தை உங்கள் நலனுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்களேன். நிகழ்காலத்தை நல்லவனாக நேர்வழியில் வாழுங்களேன். மனநிறைவுடன் கூடிய மனப்பாங்குடன் எவனொருவன் நல்லார்வத்துடன் வாழ்கிறானோ அவனே தனிப்பட்ட மனிதர்களின் கவர்ச்சிகரமான தோற்றத்தை விட மாபெரும் அளவில் மனிதர்களின் மனத்தை கவர்ந்து விடுகின்றான். நற்பண்புகள் இருந்தால் அது இல்லத்தில் இணக்கமுடன் வாழத் தூண்டும். இல்லத்தில் இணக்கமுடன் வாழ்ந்தால் அது தாய் நாட்டில் சட்டத்தை மதிக்க தூண்டும். இப்படி ஒரு சீன பழமொழி படித்ததுண்டு நான். உனக்குள் ஒரு லட்சியம், உண்மையான மகிழ்ச்சி நல்ல செயல்களை செய்து முடிந்த போதுதான் வருமா? நீனும் நல்ல செய்திகளை செயல்களை செய்கிறீர்களா? உங்களின் நல்ல எண்ணம் உறுதியாக இருந்தால் சிரமங்களை புறக்கணித்து அறிவுடனும் ஊக்கமுடனும் தொடர்ந்து சென்று லட்சியத்தை அடைவதில் குறியாய் இருப்பீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். நீங்கள் மேலே மேலே செல்லுங்கள். விழிப்புணர்வு குன்றாமல் சரியான பாதையில் செல்கிறீர்கள். பயப்பட வேண்டாம். நீங்கள் முடிவை அடையாத வரை ஒருபோதும் தயங்கி நிற்க வேண்டாம். தொடர்ந்து மேலே செல்லுங்களேன். என்ன நடக்கிறது? இன்று இல்லாட்டி இல்லை என்ற தலைப்பு இப்படி போய்க் கொண்டிருக்கிறதே. அடையாளம் காண முடியாத நினைவில் நிற்கின்ற அன்பு கருணையும் கூடிய ஒரு சிறு சிறு செயல்களே நமது வாழ்வின் சிறந்த பகுதியாகும். மாற்றி வந்து விட்டோமா வேறொரு தளத்திற்கு என்ற எண்ணம் கூட பலருக்கு. அன்பு பெறுபவனுக்கு கொடுப்பவனுக்கும் 10 மடங்கு ஊதியத்தை உண்டாக்கக்கூடியது. அன்பு செய்ய வேண்டும் தம்பி. தீய மனிதர்கள் அச்சத்தினால் அடங்கி வாழ்கின்றார்கள். அச்சமில்லை அச்சமில்லை என்பதை பாரதி வரிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் உச்சமாக. நல்ல மனிதர்கள் அன்பினால் அடங்கி வாழ்கின்றார்கள். அன்புக்கும் அறிவுக்கும் இல்லையே இல்லையா? உலகில் மலிவான பொருள் அன்புதானா? ஐயோ, இப்படி சொல்லிவிட்டீர்களே. உலகில் மிக மிக உயர்ந்த பொருளும் அன்புதானா? ஆ, இப்படியும் சொல்லுங்கள். அன்பும் சாந்தமும் உடையவன் தான் பலமும் மனோதைரியமும் உடையவன். இதையெல்லாம் நாம் இப்போதே செய்ய வேண்டும். இல்லை என்றால் பல அன்புகளை இழக்க நேரிடும். உண்மையான அடக்கமே எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடம். அடக்கமாய் இருங்கள், ஆனால் கோழையாகி இருந்து விடாதீர்கள். நிதானமாக இருங்கள், ஆனால் சோம்பலாய் இருக்காதீர்கள். அடக்கம் அறிவுடைமையின் சிறந்த அடையாளம். அனைத்து அடக்கமும் தான் புலனடக்கம். ஓகே, உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டாமே. இது தற்புகழ்ச்சியாம். கோபம் அன்பை அழிக்கின்றது, செருக்கு அடக்கத்தை அளிக்கின்றது. யாரோ வானொலி பெட்டியை தட்டிவிட்டு சென்று விட்டார் போல். இன்று உள்ள பங்கேற்பால் வரவில்லை என்று நினைக்கிறீர்களா? நட்பை பெறுவதில் நிதானமாயிரு. நட்பை பெற்ற பின் உறுதியுடன் நீடித்து காப்பாற்று. சாக்ரட்டிஸ் சொல்லிய வரிகள் எனக்கு நினைவு. போலி நண்பனை விட வெளிப்படையான பகைவன் மேல். பெரியோர் பேச்சு அறிவு தரும், பெரியோர் மௌனம் அன்பு பெருக்கும். சில சமயங்களில் மிகவும் சலிப்பூட்டுகிற எரிந்து விழுகின்ற நண்பன் தான் உனது நண்பர்களில் சிறந்தவனாக இருக்கலாம். வளமுடன் வாழும்போது நண்பர்கள் உன்னை அறிவார்கள். வறுமையில் நீ நண்பர்களை அறியலாமே. துன்பங்களை சான்றோரை நீட்டி அளக்கும் கோல். வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள் எத்தகையவையானவை என்பதை விட அவைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் இன்பம் இருக்கின்றது. துன்பம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாது பெருமை இல்லை. தோல்வியை கண்டு அஞ்சுகின்றவனிடமிருந்து வெற்றி விலகி ஓடிவிடுகிறது. தம்பி ஓடி போய் பிடிப்பான். மனிதனுடைய வலிமை அளிப்பன 3: அச்சம், கவலை, நோய். உறுதி உறுதி. இது இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவனாக இருப்பது கூட கடினம். தோல்விக்கு அஞ்சாமல் இருப்பது. அழுது கொண்டிருப்பவன் எதையும் அடைய முடியாது. முயற்சி படைத்தவன் எதையும் அடைய முடியும்.
ஷேக்ஸ்பியர் சொன்னாரே அன்று. கடின உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி, உறுதியான சிந்தனைகளை எல்லாம் வெற்றிக்கு அடிப்படையாய். நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்காதீர்கள். வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனது. நேரத்தை வீணடிக்க முடியாமல் பலர் சென்று விட்டார்கள் வேறு ஒரு பணிக்காக. நிகழ்காலம் முக்கியமானது. நிகழ்காலத்தில் மட்டும் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுமையானதாய் அமைந்து விடுமே. நாம் சென்றதையும் வருவதையும் எண்ணி எண்ணி இருக்கின்ற இந்த காலத்தை கழிக்கின்றோமே. காலம் ஒரு நாள் மாறும். மாறட்டும். அனைத்து இன்பங்களும் வந்து சேரட்டும். மகிழ்ச்சியுடனும் முழு மனித நேயத்துடனும் நன்றாக வாழ முடியும். இதோ எங்க வீட்டு குக்கர் கூட விசிலடிக்கிறது. இன்று செய்யக்கூடியதை நாளைக்கு என்று ஒத்தி வைக்காதே. காலத்தில் செய்வதை தள்ளி போட வேண்டாமே. தாமதத்தால் தீய முடிவுகள் ஏற்படும். நீ காலத்தால் செய்வதை தள்ளி போட்டால் நான் கால்களால் உன்னை தள்ளி விடுவேன். இது என்னுடைய வசனம். நாளை நாளை என்று சோம்பேறிகள் தான் சொல்வார்கள். ஆம், பலருக்கு கடன் கூட நாளை என்றுதான் பலர் சொல்கிறார்கள். காலை இன்று என்ன செய்கின்றோம்? இன்றைய நாளின் அருமையை உணர்ந்தவர்கள் இதோ உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நான் பேசுவதை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் மதிப்பு உனக்கு தெரியுமா? தெரியுமா? அப்படியானால் உனக்கு வாழ்வின் மதிப்பும் தெரியும். அதனால் தான் நான் நேற்று வராமல் தூங்கிவிட்டேன். மன்னித்து விடுங்கள். காலத்தால் அழியாமல் காப்பாற்றி வைக்கப்பட்டுள்ள உள்ளங்கள் புத்தகங்கள். எனவே புத்தகங்கள் மூலம் புத்துணர்வு பெறுங்கள். நூல் வாங்கும் செலவிடம் பணம் நீங்கள் விரயம் என்று நினைக்கிறீர்களா? இல்லையே. அதற்குரிய லாபம் உங்களுக்கு மிக மிக அதிகம் என்பது தெரியுமா? படிப்பு ஒரு முதலீடுதான். படிப்பு அதன் மூலம் வரும் அறிவுதான். அந்த அறிவு மூலம் வரும் சிந்தனை தான். அந்த சிந்தனையால் உங்கள் வாழ்வு உயரும் என்பதை நீங்கள் உங்களுக்கு தேடி தேடி நீங்கள் படியுங்கள், சிந்தியுங்கள், நெஞ்சில் நிறுத்துங்கள். உயருங்கள், உயருங்கள், மேலே மேலே உயருங்கள். நூலை உண்டாக்கியவரின் உயிரைப் போலவே அவருடைய நூலும் உயிராற்றல் உடையதாகும். ஆம், எழுதிய அனுபவத்தில் நான் கூறுகின்றேன். இது மிக மிக பெரிய அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் எழுத வேண்டும். அந்த எழுத்தாணி உங்கள் மூலம் உயிர் பெற வேண்டும். அறிவை மேலும் மேலும் கூர்மையாக்கி கொள்ள பயன்படும் கருவி கல்வி. ஆம், கல்வி. ஓகே. உங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும் புத்தகமே உங்களுக்கு பயன்பட போகும் புத்தகமாகும். இந்த கல்வி என்ற ஆங்கில வார்த்தை எஜுகேஷன். ஆல் த vowel contained in a word. Not only a word, but also some words are in contained English. ஓகே. சிந்தனை இல்லாமல் முன்னேற்றம் இருக்க முடியாது. சிக்கல்கள் தான் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றியையும் உருவாக்கின்றன. இதை நான் நக்கலாக சொல்கின்றேன். சிக்கல் இருந்தால் சிக்கல் சண்முகமாக இருங்கள். நல்ல செயல்களில் துணிவுடையோர் நாள்தோறும் வெற்றியவே காண்பர். நீரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உன் வாழ்க்கை தேக்கமடைய விட்டு விடாதே. உன் நோக்கங்களை நீ நிவர்த்தி செய். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்ற கண்ணதாசன் வரிகளையும் நீ எடுத்துக்கொள். வாழ்க்கை என்றால் அது துணிச்சல் நிறைந்த விடாமுயற்சி என்றுதான் பொருள். இது ஹெலன் கெல்லர் சொன்ன அந்த அழகான வரிகள். மன உறுதியும் அன்பும் நம்மிடம் உள்ள பெரிய கவலை சுமையை போக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. உனக்கு ஒரு அடி கிடைக்கும் போது பின்வாங்கவோ மிரளவோ அலறவோ செய்யாதே. மாறாக துணிவுடனும் சோர்வின்றியும் தலை நிமிர்ந்து கொண்டு இவ்வாறு கூறு: இதோ இன்னொரு படி, முன் செல்ல அரிய வாய்ப்பு. அடி வாங்கியதற்காக எதிர்த்தவரை அடித்து விடாதே. மன நேர்மை உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவது போல ஒருவன் விரும்பும் செயலையும் அது நேர்வழியில் செய்து முடித்து விடும். நம்முடைய வயது என்பது சாதாரண எண்தான். வருகிறது. செயல்படுவதற்கு மனம் இளமையாக இருக்குமே. அற்புத மருந்து குணப்படுத்துங்கள். கடனை சிறிதாகவே இருக்கும்போது செலுத்தி விடுங்கள். இல்லை என்றால் இப்போதுள்ள நகை ரேட்டுக்கு அதுவும் போய்விடும். எப்போதும் இளமையாக நினையுங்கள். இளைஞனைப் போலவே உற்சாகமாக வாழுங்கள்.
உங்களுக்கு என்ன வயதாகிவிட்டது? யாராவது 40க்கு மேல் ஆகிவிட்டது நாய் குணம் என்று சொன்னால் அவர்கள் நாயாக நினைத்து நன்றி சொல்லுங்கள். நல்லதையே நினைத்தால் இளமையும் உற்சாகமாக தொடரும். இறைவன் இல்லை என்றாலும் அறநெறியில் வாழ்வோம் என்பதே உண்மையில் இறைவனின் குழந்தைகள். நாம் எப்போதும் தாய்க்கு குழந்தைகள் போல எப்போதும் நாமும் குழந்தைகள் தான். குதூகலமாக இருங்கள். தனக்கு யாரும் நிகரில்லாத சமானமில்லாத இறைவனின் திருவடியே நம்முடைய கவலையை மாற்றும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இறைவா, இறைவா என்று ஒரு முறையேனும் அழையுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனை நேசிப்பவர்களுக்கு எல்லா காரியங்களும் சாதகமாகி நலமே அதிகரிக்கும். நான் ஒரு நாத்திகன், எனக்கு இறையருள் பிடிக்காது என்று நினைத்தாலும் ஓர் இயற்கையை வழிபடுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அழகான ஒரு திருக்குறளை நினைவு கூறுங்கள். நம்மிடம் பெரிய தவறுகள் இல்லை என்று சொல்லிவிட்டு சிறிய தவறுகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வார்களை கொள்ள வேண்டும். பொறிகளின் ஆளுகையில் வாழ்பவன் தான் துன்பத்தில் சிக்குண்டு அழிவான். எந்த பொறி என்று நினைக்கிறீர்களா? அவள் பொறி என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய ஐம்பொறிகளையும் அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன் தவற்றை என்றும் மாற்றிக்கொள்ளாத மனிதன் தேங்கிய தண்ணீர் போன்று இருக்கின்றானே, அதில் அழிவு பூச்சிகள் வளர்கின்றனே, அப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டால் நீங்கள் இழிவுபடுவீர்களா? தவறை ஒற்றுக்கொள்ளுங்கள். மாமனிதராக மாறுவீர்கள். மனிதனில் இருந்து உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையை மட்டும் தியாகம் செய்துவிடக் கூடாது என்பதை நினைவு கொள்ளுங்கள். அடித்து உடைத்து பேசுங்கள். வாய்மையின் செயல்பாடே நீதி. எண்ணம், செயல், பேச்சு, இந்த மூன்றிலும் சத்தியத்தை பின்பற்றுபவனே எல்லாம் அறிந்த ஞானி. இது எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று காந்திஜி அன்றே சொன்னார். உண்மையை உறுதியாக கடைபிடிப்பதில் இருந்துதான் வலிமை எல்லாம் கிடைக்கின்றது என்றும் காந்திஜி சொல்லியிருக்கிறார். யார் பேசினாலும் பொய்தான், உண்மையின் மீது அன்பு கொள்ளுதல் தான் தெய்வீகமானது என்று அரவிந்தர் சொன்ன வரிகள். வாழ்வின் வெற்றி என்பது ஒரு மனிதன் பின்பற்றும் சத்தியத்தை பொறுத்தது. ஆம், உழைப்பதினால் தவணையில் வந்த பொருளுக்கு உள்ள சிறப்பு கடன் வாங்கிய முதலுக்கு கிடையாதே. உழைப்பினால் தவணையில் வந்த பொருளுக்கு உள்ள சிறப்பு கடன் வாங்கிய முதலுக்கு கிடையாதே. பணக்காரனாய் சாக வேண்டும் என்பதற்காக வறுமையில் வாழ்வது வடிகட்டிய முட்டாள்தனம். மனநிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம் அல்லவா? ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை அல்லவா? எப்படி கூறிவிட்டார்? இருக்கட்டும் இருக்கட்டும், ஆசை இருக்கட்டும், ஒருபோது அதில் ஒரு அளவு வேண்டும், எல்லை வேண்டும், தகுதிக்குரியதாக அது இருக்க வேண்டும். தீய ஆசை ஒழிப்போம், நல்ல ஆசையை நிறைவேற்றுவோம். ஆசை மனதின் பசி என்பார்கள் எழுத்தாளர்கள் பலர். மனிதனிடம் வற்றாத ஆசைகள் தான் அவனை வாழ வேண்டும் என்று வற்புறுத்துகின்றன. ஆம், ஆசை வேண்டும், ஆசை வேண்டும், பேராசை கூடாது. மக்களின் ஆசை எப்போதும் குறைவதில்லையே, அது மனத்தின் பசி என்றார் அன்றே. நீயாக இருப்பா, நான் நானாக இருக்கிறேன். ஆனால் நாம் அன்பாகவே இருப்போம். பகையை அன்பினால் வெல்ல வேண்டும். பகையாளுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அவர்களை நாம் பழிக்க கூடாது, ஒருபோதும் புரணி பேசி திரியக்கூடாது. வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்கள். கோபத்துக்கு சிறந்த தீர்வு தாமதம். அங்கு அமைதியாக இருங்கள். கோபத்தை வரவிடாதீர்கள். வந்தாலும் அதை கட்டுப்படுத்த நினையாமல் வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லையே. தாமதம். ஆம், கோபத்தில் உடனே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாமே. கோபத்தில் மௌனம். ஆம், இது சிந்தனைக்கு ஒத்துப்போகும் ஒரு அழகான அற்புத மருந்தல்லவா? 1000 நண்பர்கள் இருப்பதில் பெருமை இல்லை. ஒரு எதிரி கூட நமக்கு முளைத்து விடாமல் பார்த்து கொண்டால்தான் பெருமை. ஆனால் முளைத்த எதிரியை துரோகியாக மாற்றி விடாமல் உங்கள் செய்கை இருக்கட்டும். உங்கள் கடமையை முழு விருப்பத்துடன் செய்யுங்கள். இதன் மூலம் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தடையின்றி தொடர்ந்து கிடைக்கும். எவன் மற்றவர்கள் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறானோ அவனுக்குத்தான் வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய 3 வந்து சேரும். ஆனால் குடும்பத்தில் இப்படி இருந்து விடாதீர்கள். நம் கடமையை தவறாக செய்வதில் தான் தலையாகிய இன்பம் இருக்கிறது.
நாம் இன்பமாக இருந்தால்தான் நமக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை. ஹாப்பி! இன்று முதல் ஹாப்பி! சீனத்து ஞானி கன்ஃபியூசியஸ். அவர் பேர் கன்ஃபியூசியஸ் சொன்னோனே நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உனக்கு தெரிந்ததை தெரியும் என்று ஒப்புக்கொண்டு தெரியாததை தெரியாது என்று உணர்தல் அறிவு. ஆம், நம்பிக்கையை விடாதே. அதுதான் வெற்றியின் முதல் படிக்கட்டு. உங்களை நம்புங்கள், நீங்கள் விரும்பியதை பெறலாம். சுயமாக சிந்தனை செய்யாத மனிதன் அடிமை. சிந்திப்பவனே முன்னேறுகின்றார். உலகமே என் நாடு, நன்மை செய்வதே என் சமயம். 1000 சொற்கள் சேர்ந்தாலும் ஒரு செயலை போல் மனங்களில் பதிவதில்லையே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆம், பக்கத்து வீட்டில் ஏதாவது கேட்டு பாருங்கள், கிடைக்காது. இந்த வரிகளுக்கு இணங்க பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் உறவினரை விட நெருங்கியவன். எதிர்த்த வீட்டையும் பக்கத்து வீட்டையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். உறவாடுங்கள், ஆனால் அளவோடு, வளமாக இருக்க. பிறரை தூக்கிவிட குனிந்தவனே உலகில் உயர்ந்த மனிதன். தூக்கிவிட குனிந்து விட்டு கீழே படுத்து விடாதீர். இது என்னுடைய டைலாக். மனிதனிடம் அறிவு உறங்கினால் கீழான இச்சைகள் கண் விழித்து குதியாட்டம் போடும். ஆம், அறிவே ஒருவனின் உண்மையான பலம். அறிவிருக்கிறதா? 6வது அறிவை பயன்படுத்துகிறீர்களா? நிறைய படியுங்கள். படிப்பதில் ஈடுபொள்ளாத அரசனாக இருப்பதை விட நிறைய புத்தகங்களுடன் ஏழையாக இருப்பதை நான் விரும்புவேன் என்று மெக்காலே அவர்கள் அன்றே சொன்னார். ஆம், மனிதன் என்பதற்கு அடையாளமே அறிவுடன் இருப்பதுதான். முதலில் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். 2வது, அவன் அறிவுள்ளவனாக விளங்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னாரே. அச்சத்தை வெல்வதே முதல் வெற்றி. அஞ்சாதவனுக்கும் ஆசைப்படாதவனுமே உண்மையான உயர்ந்த மனிதன். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே, உன் பணியை ஊக்கமுடன் செய்யப்பா. அச்சம் என்பது மடமையடா. அச்சமே முதன்மையான தீமை. ஏனெனில் அச்சத்திலிருந்து பூசலும் பலாத்காரமும் தோன்றுகின்றனவே. பலாத்காரம் பயத்தின் விளைவு. அதுபோலத்தான் பொய்யும் என்று நேரு அன்று சொன்னாரே. கோபப்படும் போது நரகத்தில் வாழ்கின்றோம், நாம் அன்பில் மூழ்கும் போது சொர்க்கத்தில் நுழைந்து கொள்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியும் வீரமும் முகத்திற்கு அழகு. இப்போதிருந்தாவது சிரித்த முகத்துடன் இருங்கள். சீரிய முகத்தை காட்டி பலரை கொன்றுவிட்டீர்கள், இன்னும் பலரை கொல்ல நினைக்கிறீர்கள். மகிழ்ச்சி பொங்குகின்ற முகத்தை கொண்ட ஒருவர் வீட்டின் உள் நுழைந்தால் உடனே அந்த வீட்டின் புதியதாக ஒரு ஒளி தோன்றி விடுகிறது. கடனாளியை பார்த்தால் அப்படி முறைக்கலாம், ஆனால் அப்பொழுதும் கனப்பொழுதும் சிரிக்க வேண்டும். அவன் சீறி உங்கள் மேல் தாக்க வேண்டும். பெரியவர்களாய் பிறப்பவர்கள் சிலர் பெருமையை தேடிக் கொள்பவர். சிலரிடம் பெருமை பிறரால் திணிக்கப்படுகிறது. சந்தர்ப்பங்களை நாம் தேடிச் செல்வோம். சந்தர்ப்பங்கள் வரும் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். சந்தர்ப்பங்களை நாம் தான் தேடி பெற வேண்டும். தேடி பெற்றால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆற்றல்களின் மிஞ்சிய ஆற்றல் மனிதனின் மன ஆற்றல் மட்டும்தான். ஒருவன் ஒன்றை உண்மை என்று ஆராய்ந்து உறுதி செய்து விட்டால் அதை செய்தி முடிக்கும் ஆற்றல் அவனுக்கு ஏற்பட்டு விடுமாம். ஆம், புயலுக்கு சாயாத மலையாகட்டும் உன் மனம், துயருக்கு கலங்காத கடலாகட்டும் உன் உள்ளம், எவ்வளவு துயரையும் தாங்கும் நிலமாகட்டும் உன் உடல். அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். முடியும் என தலை நிமிர்ந்து நில். உலகம் உனக்கு அடிபணியும். வாழ்த்தும் வழிகாட்டும் எல்லாம் உன்னிடம் உன் உள்ளத்தில் புதைந்தே கிடைக்கிறது. வெற்றிக்கு தேவையான முதல் கூறான தன்னம்பிக்கை உன்னில் இருக்கிறதா? நெஞ்சில் பொங்கி வழிய வேண்டும். என்ன திடீரென்று பராசக்தி வசனம் போல் பேசுகிறார் என்று நினைக்க வேண்டாம். தடைகள் அவமதிப்பு நீக்க தேவை. அதுவே சக்தி நான் தான், பரம் நான் தான். ஏ பேட் மேன் இஸ் பெட்டர் தென் எ குட் புக். இது என்னடா விஷயம்? நல்ல புத்தகத்தை விட கெட்ட மனிதர்கள் நமக்கு பல படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். நல்லவர்களை சுற்றி அவர்கள்தான் இருப்பார்கள். அதனால் தான் இவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள். இது என்னுடைய வசனம். ஆற்றலை காட்டிலும் ஆர்வமே வெற்றிக்கு காரணம் என்பது அனுபவத்தின் படிப்பினை. சோம்பல் எல்லா செயல்களையும் கடினமாக்கும். சுறுசுறுப்போ எல்லா செயல்களையும் எளிமையாக்கும். அன்பு மற்றும் கருணை என்பதில் புனிதமானது புனிதமற்றது என்று வித்தியாசம்தான் இல்லையே. அன்பு எப்போதும் தெய்வீகமானது தானே. இறைவன் அன்புமயமாக இருக்கின்றார். அவனை ஒருபோதும் நீங்கள் மறவாமல் உங்கள் செயல்களை செய்ய வேண்டும். நாம் நமது எண்ணங்களின் மீது கவனம் வைக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள் பல அலைந்து கொண்டிருக்கின்றன. அது அனைத்தும் ஆபத்தான திருடர்கள். இதை நன்கு புரிய வேண்டும். நீங்கள்
நல்ல காரியம் செய்ய எப்போதும் அஞ்சாதீர்கள். தாமதமின்றி உடனே நல்ல காரியங்கள் செய்ய இன்றே புறப்படுங்கள். நீ நன்மையை செய்ய படைக்கப்பட்டிருக்கின்றாய். இதனை மறவாதே. முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்ய வாழ். அதுதான் இனிய வாழ்வு. தன்னம்பிக்கை, கலங்காத உள்ளம், நம்பிக்கை, வெற்றிக்கு பின்பு முடியாது என்கின்றீர்களே, இதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். சாதனை அதோ தெரிகிறதே வெளிச்சம், அது வெற்றியின் வெளிச்சம். இரவு நீளாது, நிச்சயம் பகல் வரும். இருள் விலகும், ஒளி பிறந்தே தீரும். கிழக்கில் நம்பிக்கையாக வருவது சூரியன் மட்டுமல்ல, அது வெளிச்சத்தின் நமது பாதையும் தான். ஒரு நிமிடம் இருப்பதை உணர்ந்தேன் நான். உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ, அதை நீ செய்து காட்டுவதுதானே மிகப்பெரிய இன்பம். இதோ நீ செய். கலங்காத உள்ளம் படைத்தவர்களே, இறுதி வெற்றிக்கு உரியவர்களே, இங்கு காத்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் என்ற மூன்றை இன்றைய நொடியிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றே செய்ய புறப்படுவீர்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு உன் மீதே உனக்கே நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கை மீது, இந்த உலகத்தின் மீது, உன்னை சார்ந்தவர்கள் மீது, நீ சாதிக்க போகும் அத்தனை தருணங்களின் மீது இப்படியாக நீ செல்ல வேண்டும். என் தோழனே, என் உயிரே, என் உணர்வே, என் லட்சியமே, என் இனிய, உங்களை நினைத்து நினைத்து அனைத்து உள்ளங்களுக்குமாக பிறக்கி எடுத்த 180 வரிகளை உங்கள் மின் சமர்ப்பித்து விட்டேன். இதோ ஒரு கதை, அத்துடன் நிறைவடைய போகிறது என்னுடைய உரை. அதற்கு வரப்போகிறது அனைத்து பின்னுட்ட வரி என சொல்கின்றேன். இதோ கேளுங்கள். ராமு என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் மிகவும் வறுமையில் இருந்தான். வறுமை மட்டுமா? இல்லை, தந்தையின் உடல்நிலை மோசம். அதனால் அவன் குடும்பத்தில் அவன் நினைத்த லட்சியமான மாவட்ட கல்வி அதிகாரியாக வர வேண்டும், ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியாக வர வேண்டும் என்று நினைத்த அந்த டிஓ கனவு சுக்குநூறாக உடைப்பு. ஏதோ ஒரு தருணம் அந்த தந்தையின் சிகிச்சைக்காக ஒரு மூலிகை தேடல். ஓடினான், மலை உச்சிக்கு ஓடினான். அங்கு ஒரு கற்சிலை அவனிடம் பேசியது. கண்ணா, ராமு, நான் யார் தெரியுமா? பல கனவுகளில் பல கனவுகளில் நான் என்னுடைய மனதில் புதைத்து வைத்த தருணத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் இன்று சிலையாக விட்டேன். சிலையாகி விட்டீரா? ஏன்? என்னுடைய கனவுகள் எல்லாம் என் குடும்பத்திற்காகவும் பல தரப்பட்ட இன்னல்களுக்காகவும் பல தரப்பட்ட சூழ்நிலைக்காகவும் நான் வாட்டி விட்டு தூர ஒதுக்கி வைத்து விட்டேன் கண்ணா. அதனால் கற்சிலையாக மாறிவிட்டேன். நீ உன்னுடைய மனதில் புதைத்து வைத்திருக்கிறாயே மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்ற அழகான ஒரு உன்னதமான கனவினை, அந்த கனவினை இப்பொழுதே நீ ஏற்று செய்துவிடு. உன் தந்தைக்காகவும் வறுமைக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் கிடைக்கின்ற சூழலுக்காகவும் இந்த தருணத்தை, இந்த நொடிக்காக. முக்கியமான ஒரு விஷயம், ஆசிரியர் போல சொல்கின்றேன், இந்த நொடிதான் உங்களுக்கு சொந்தமானது. இதோ முடிக்கின்றேன் என்னுடைய கதையுடன் இந்த வரிகளையும். புதுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த பதுமை நினைத்து இப்படி இந்த நாள் இப்படியாக வழங்கிவிட்டேன். அதை பொறுமையாக கேட்டு எனது வரிகளுக்கு பெருமை சேர்த்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மேடம். முற்றிலும் புதுமை. இந்த 30 மணித்துளிகளில் 150 டயலாக் என்னால் முடியும். தம்பியிடம் கடன் வாங்கி தொடங்கிய வரிகள், பெர்னாட்சாவினுடைய வரிகளோடு தொடங்கி ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, காந்தி சொன்னது, அறிவாளி மற்றவருடைய குறைகளிலிருந்து தன் தவறை திருத்திக் கொள்வது, கற்றுக்கொள்வது, பொறுமை, நல்லொழுக்கம், மன ஆற்றல், சீன பழமொழி, தினமும் நல்ல செயல், ஊக்கம், அச்சம், கவலை, நோய், சாக்ரட்டிஸுடைய வரிகள், கோபம் அன்பை முறிக்கும், ஷேக்ஸ்பியருடைய வரிகள், தள்ளி போடாதே, நிகழ்காலம், இப்படி பல சிந்தனைகளோடு மகிழ்ச்சிக்கான அந்த தள்ளி போடுவது. 40ற்கு மேல் யாராவது நாய்குணம் என்றால் அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். மீண்டும் காந்தி சொன்ன வரிகள், அரவிந்தருடைய வரிகள், இப்படியாக மெக்காலே அன்றே சொன்னார். தந்தை பெரியார், கன்ஃபியூசியஸ் என்று சொன்ன உடனே கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார். நேரு, மகிழ்ச்சியும் வீரமும், சந்தர்ப்பங்கள் தேடி வராது. ஸோ மனித ஆற்றல் தான் உலகில் மிகப்பெரிய ஆற்றல். பராசக்தி வசனம் போல பறக்க விட்டீர்கள். ஆர்வம்,
அன்பு ராமுவின் கதையோடு முடித்த உங்களுடைய கவிதை பிரமாதம். நன்றி. நாம் இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். வீரசேகரன் ஐயா, உங்களுடைய பின்னோட்டத்தை வரலாம். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரை வணக்கம். தூங்கா நகரத்தில் இருந்து நேற்று தூங்கி இன்று பலவற்றை தாங்கி வந்த தாயே அக்காவே நீங்கள் எப்போதும் பக்காவே. உங்களுக்கு தாயாய் தாயாய் எண்ணி நன்றி கூறுகிறோம். உங்களை தாயாய் எண்ணி நன்றி கூறுகிறோம். நேற்று அசாத்தியம், இன்று சாத்தியம், இது சத்தியம். தீய தினத்தில் தியானம், தீய தினமாக இருந்தாலும் தியானம் தினம் தினம். தூங்க செல்கையில் துன்பத்தையும் தூக்கி கொண்டு தூங்காதீர். நம் கை வெறும் கை அல்லக்கா, நம்பிக்கை. வேகம் உறுதி மட்டுமல்ல, விவேகமும் சேர்ந்ததே உறுதியாகும். இல்லத்தில் என்றும் இணக்கமே நம் இலக்கணம். விழிப்புணர்வு, பயப்பட வேண்டாம். மாற்றி வந்து விட்டோமோ இந்த தளத்திற்கு? இல்லை அக்கா, இல்லை. உங்களை போற்றி வந்திருக்கிறோம் இந்த தளத்திற்கு. எப்படி சொல்லுவது? அடக்கத்திலும் அகிலத்தையே அறிவில் அடக்குங்கள். சாரமே நம் நேரம். கோபத்தில் நாம் எல்லோரும் ஒரே மதம். என்ன மதம்? தாமதம். கோபத்தை தாமதமாக்கி வந்தோம் அக்கா. நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன், பக்கா. நன்றி. அன்றாடம் வாருங்கள் அக்கா, அமுத ஊற்றை பருக தாருங்கள் அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அசாத்தியம் சாத்தியம் சத்தியம், அது நித்தியம் தொடரட்டும். நித்யா மேடம் மூலமாக மிக்க அருமையாக கவிதை வரிகளில் பின்னோட்டம் தந்த தம்பி அவர்களுக்கு, அக்காவுடைய தம்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக ரமேஷ் ஐயா அவர்களை பின்னோட்டம் தர அழைக்கிறோம். அனைவருக்கும் நற்புலரி. நித்யத்தை மேடம் எப்பவுமே டிஃப்ரெண்டா ஏதாவது யோசிக்கிற ஆட்கள். ஏன்னா கவிதை தொகுப்பாக அவங்க 2 புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த அப்படின்னா கவிதை எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வரும்ட்டு அது பார்க்கும்போது எதையுமே விட்டு வைக்கல. நவ்வார் நவர்ல வந்து ஒரு கோபத்தை எப்படி கையாளுறது, நம்ம பக்கத்து வீட்டுக்கு எதிராளத்தையும் வந்து எப்படி நம்ம வச்சுக்கிறது, தன்னம்பிக்கை எப்படி இருக்கிறது, எத்தனை விஷயங்களை அதை எப்படி ஒரு கவிதை தொகுப்பா கொடுக்கறதுன்னா எவ்வளவு பெரிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும்னு தோணுது. ரொம்ப அழகு. அவங்க எந்த எந்த ஏரியாவும் விட்டு வைக்கல, அப்படிதான் சொல்லணும். நம்ம பின்னாடி கொடுக்க போனா இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்துருக்கோம். வாழ்த்துக்கள் மேடம், நித்யா மேடம், சூப்பர். நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்ததாக விவேகானந்தன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலர் வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப சிறந்த உரைன்னே சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே ரமேஷ் சார், வீரசேகரன் சார்லாம் சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்த அம்மையாருக்கு மிகப்பெரிய நன்றி. இதில் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கப்ப இது ஏன் டைலாக் ஒரு 3-4 வாட்டி சொல்கிறப்ப வந்து அதுவும் சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து எஜுகேஷனில் ஏஐஓ வவல்ஸ் எல்லாமே சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த நிமிஷத்துக்கு என்ன செய்யணும், இந்த நிமிஷத்தை எப்படி வாழணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி விவேகானந்தன் சார். ப்ரெசன்ஸில் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப அருமை. ரம்யா கமல்ராஜ் மேடம், உங்களுடைய பின்னூட்டம் தரலாம். மேம் ரொம்ப நல்லா இருந்தது. வைஸ் பீப்புள் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். அதான் நானுமே யோசிச்சேன். இப்போ இவங்க சொன்ன எல்லாமே நான் யோசிச்ச பாயிண்ட்ஸ் என்னன்னா, இவங்க இவ்வளோ வேலை எப்படிதான்
இத்தனை பாயிண்ட்ஸ் 108ன்னு முதல்ல சொல்லிட்டு ஷார்ட்டா 6 மணிக்கு 108யும் சொல்லி முடிச்சு, கடைசியில ஒரு கதையும் சொல்லி, பிரசன்ட் மொமெண்ட்ட பத்தி எவ்வளவு சிறப்பா குடுக்க முடியுமோ, ஒரு நொடி கூட வீணடிக்காம அவ்வளோ அருமையா குடுத்துருக்கீங்க மேம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கரெக்ட்டா நான் நெனச்சேன், இவங்க என்ன மேடம் பராசக்தி டயலாக் மாரியே பேசுறாங்களே அப்படின்னு நெனச்சபோது கரெக்ட்டா நீங்க சொல்றீங்க, என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நெனைக்காதீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்க டிஆர் ஆனதில்ல மேடம், எல்லாரையும் டிஆர் ஆக்கிட்டீங்க. இப்போ அருணகிரி சார்லேருந்து, வீரசேகரன் சார்லேருந்து எல்லாரும் ரைமிங்லயே ஃபீட்பேக் குடுக்குறாங்க. செம மேம். சூப்பர். உங்கள தவிர இதெல்லாம் வேற யாராலயும் முடியாது. தேங்க் யூ சோ மச். நன்றி நன்றி கமல்ராஜன். ரம்யா கமல்ராஜன். அடுத்ததாக முத்துலட்சுமியிடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். நித்யா மேம், எக்ஸலன்ஸ் அழைப்பிட்டீங்க. ஒரு நவீன பராசக்தியவே நாங்க இன்னைக்கு பார்த்துட்டோம் மேம். நவ் ஆர் நெவர்ல அந்த பராசக்தி வேற இந்த பராசக்தி வேறன்னு சொல்லி அத்தனை கருத்துக்களையும் இங்கேருந்து தான் அவ்வளோ எனர்ஜி காலையில அப்படியே ஒரு கவியரங்கமே நடத்திட்டீங்க. நவ் ஆர் நெவர்ல ஃபர்ஸ்ட் கவியரங்கம் நடத்தியத பாராட்டு உங்களுக்கு தான் மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, ஏன்னா நமக்கு நண்பர்களே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எதிரிகள் இல்லாமல் பார்த்து கொள்வோம்னு சொன்னது வந்து எக்ஸலண்ட். இன்னைக்கு காலத்துல நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு அது. எல்லாமே தேவையானதுதான். அதுல என்னோட ஒரு கீ டேக்அவேயா நான் இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டேன். வெரி நைஸ் மேம். எங்க இருந்து ரமேஷ் சார் சொன்ன மாதிரி அத்தனை இதையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க, ஒன்ன கூட விட்டு வைக்கல. கலக்குங்க மேம். பை. தேங்க்யூ. நன்றி நன்றியுடன். பராசக்தி அன்று, மதுரையின் மகாசக்தி இன்று. நன்றி. எதிரியே இல்லாம பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கு. அடுத்ததாக ஜெகநாதன் சுப்பிரமணியன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் தரலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நித்யா நிரமதி அவர்களோட கவிதை தொகுப்பா இருந்தது, பேச்சு சிறப்பா இருந்தது. அவங்க வந்து இக்கணமே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்றத எல்லா எல்லா விஷயங்களுக்கும் எல்லா செயல் செய்கிறதுக்கு, அப்புறம் தன்னுடைய ஒரு மனுஷனோட குணாதிசயங்கள்ல கூட இந்த க்ஷணத்துல இருந்து அவரை அதை மாற்றிக்கணும்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமானதா நினைச்சது வந்து கோபத்தை வெல்லணும்னா இந்த நேரத்துல அதை தாமதிக்கணும், இந்த நேரத்துல தாமதிக்கணும் அப்படின்றதுதான் அது முக்கியமானதா இருக்கு. கோபத்தை இக்கணமே பெருசாக்கணும் இல்லை, கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு இந்த நேரத்துல இக்கணத்துல தாமதிச்சா கோபம் குறையும், கோபத்தை வெல்லலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இக்கணத்துல சிந்தனை, தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கையோட செயலாற்றுன்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாதன் சார். ஸோ கோபத்துல மட்டும் தாமதம் இருக்கட்டும், வெற்றிக்கு வந்து தாமதம் வேண்டாம். அப்படி இருந்தால் அது வெற்றி அடைய முடியாது. நன்றி சார் உங்களுடைய ஃபீட்பேக்கு. அடுத்ததாக வெங்கட்ராமன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புள்ளரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இன்னைக்கு தூங்கா நகரத்துல நான் தூங்கி போயிட்டேன்னு துக்கமா சொன்னா, ஆனா நான் எந்திரிச்சிட்டேன்னு எழுச்சியோட இன்னைக்கு அந்த உரை இருந்தது அப்படின்றது ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் வந்து சொல்றாங்க, அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு இல்லாம சுதந்திரம்ன்றது பேச்சுல மட்டும் இல்ல, நம்ம பெற்று வாங்கணும்ன்றது இந்த இடத்துல இருந்து நமக்கு அது ஒரு மெசேஜா ரொம்ப அழகா சொன்னீங்க. எதுகை மோனை அப்படின்றது நான் கிராமர்ல படிச்ச தமிழ் இலக்கியத்துல படிச்சல மரபு அப்படின்றதெல்லாம் சிலது எங்கேயோ படிச்ச ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்க ரைமிங்கா பேசும்போது யாரா அது இந்த டிஆரா அப்படின்ற மாதிரி டேரா போட்டதா ஞாபகம் வந்துச்சு. ஸோ எல்லாரையும் இன்னைக்கு வந்து இல்லை எந்திரிச்சு உட்கார வச்சுட்டீங்க, யாருமே துக்கமா இல்லை, தூக்கமும் வரல அப்படின்றது கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியும். மேன்மேலும் சிறந்து வளர நல்வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். மேலூரின் மேலான உரையை கேட்கும்போது எப்படி தூக்கம் வரும்? சிறப்பான உரை. அடுத்ததாக வேற யாராவது சார், மில்டன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். வணக்கம் ஐயா. இதை கோஆர்டினேட் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற ஆரம்பாக்கம் அருணகிரி ஐயாவுக்கு வணக்கத்தை நன்றியை சொல்லி, நம்முடைய என்ன சொல்றது, இன்றைய கவியரங்கத்தினுடைய தலைவராக வைகை நதி ஓரத்திலிருந்து வந்த மேடத்துக்கு நன்றி. அதாவது என்ன நான் எடுத்துக்கொண்ட ஒரு பல கருத்துக்களை அவங்க சொன்னாலும், பல முத்துக்களை அவங்க தந்தாலும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஒரு காரியத்தையும் அதுல எனக்கு இப்போ எடுத்துக்கினேன். ஒன்று என்னன்னா, வாழ்க்கை என்பது நம்முடைய காலத்தை பொறுத்தது. காலம் என்பது நேரங்களானது.
அதாவது இட்ஸ் டைம் தட் மேக்ஸ் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. ஸோ இட் மேக்ஸ் என்ன சொல்றது, இட் மேக்ஸ் சென்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் எசன்ஸ் டு மீ. ஒரு கணித மேதை இன்று கவிதை மேதையாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். அடியேன் உங்களுடைய தம்பி மில்டன், மாதவரத்திலிருந்து. நன்றி நன்றி சார். கணித மேதையிடமிருந்து கவிதை வரிகள், கணக்கிலெல்லா கவிதை வரிகள், அரை மணி நேரத்தில் 150 கவிதை வரிகள். நன்றி சார். அடுத்ததாக தன்மானம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வணக்கம் சார். நட்புரின் நலமான நற்காலை வணக்கம் அனைவருக்கும். உண்மையிலேயே நான் ஒரு கவிஞனாக இருக்கிறவாது சொல்ல வர்றேன். உண்மையிலேயே அப்படியே இப்படியே விண்ணின் மலைத்துளி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கீழே உள்ள அந்த பூமியெல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஈரமாகி புல்வெளிகளும் செடிகளும் கொடிகளும் எப்படி அப்படியே உற்சாகமாக மலர்ந்து வளர்ந்து இருக்கிறதோ, பசுமையாக இருக்கிறதோ, அதே போல் வார்த்தைகளின் வரிகள் தான் எத்தனையோ வழிகளை போக்குங்கிற போல இன்னைக்கு பலருடைய வழிகளுக்கும் சில நல்ல வழிகளுக்கும் உற்சாக பல வரிகளை சொன்னாங்க. அதில் எனக்கு 2-3 வரிகளை மட்டும் சொல்லிடுறேன். அமைதியில் தான் மகிழ்ச்சி, வேற எதுவும் இல்லைன்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட முக்கியமாக அவல் பொறிகளை சாப்பிடுவதை விட ஐம்பொறிகளை காப்பாற்றுங்கள். கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஒன்று சொன்னாங்க. சந்தர்ப்பங்களை தேடி செல்லுங்கள், நம்மை தேடி சந்தர்ப்பம் வராங்க. எனக்கு அந்த பிடிச்சிச்சு. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ மதம் பார்த்துருக்கிறேன், ஆனால் கோபத்தில் மட்டும் எல்லோரும் ஒரு மதமாக இருந்தால், அது சம்மதமாக இருந்தால் எப்போதுமே நமக்கு கோபங்கிறதும் உறவுகளும் பிரியாதுங்கிறது சொல்றது ரொம்ப முக்கியம். இதோட ரொம்ப முக்கியமாக நான் நாத்திகனாக இருந்தாலும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் என்ற அந்த வள்ளுவ பிறந்தவருடைய குரலை தினம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களிடம் நட்புகள் வரவுகளாக வந்து கொண்டே இருக்கும். நல்ல புத்தகங்களை விட கெட்ட மனிதர்கள் நம்ம சுற்றி இருப்பதை கவனமாக கையாளுங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே வரிகள் இன்றைக்கு பல வழிகளை தந்தேன்னு சொல்லிட்டு மிக்க நன்றி சகோதரி அவர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நன்றி தன்மானம் சார். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள். அந்த வகையில் மனிதனின் எய்ம் மணி, பவர், பாப்புலாரிட்டி, சமூக அங்கீகாரம். ஆனால் மனிதனுடைய குணங்கள் ரிவெஞ்ச், அட்வென்ச்சர், எமோஷன், ரொமான்ஸ். அந்த வகையில் மேடம் பலருடைய மேற்கோளோடு 150 வரிகளை 30 நிமிடத்தில் தந்தது மிக அருமை. எம்மதமும் சம்மதம் இருந்தால் கோபம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சிறப்பான பின்னூட்டம் தந்த தன்மானம் ஐயாவிற்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் சிவகுமாரன் சார், உங்களுடைய அனைவருக்கும் காலை வணக்கம். மேடம் சீரியஸான கவிதையா இருந்தா கூட அதுல நகைச்சுவை கலந்து கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மட்டுமே ஒரு கைவந்த கலை. கடைசியில ஒரு இந்த பிரசன்ட்ல இருங்கிறத ஒரு அசிரி சொல்றதாக சொல்லி முடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ரசிச்சேங்க மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி சிவகுமாரன் சார். அடுத்ததாக தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று குற்றாலத்தில் குளித்தது போலோ அல்லது மேட்டூர் டேம் திறந்து விட்டது போலவோ இன்று ஒரு கனவு கண்டேன். அது இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கவிதை, வசனம், பொன்மொழிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த காவிரியில் மிதந்து வருவது போல இன்று கவிதை மேடம் மிக சிறப்பான ஒரு உரையை நட்புரைக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அவர் இதை எத்தனை கனவுகள் கண்டிருக்க வேண்டும். அன்பு உள்ளங்களுக்கு அனைத்தையும் பகிர்ந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இதை போல ஒரு காவிரியில் தினம் தினம் குளித்தால் எப்படி இருக்கும்? சிறப்பான ஒரு கவிதையை நான் வரவேற்கின்றேன். அன்பு ஆசிரியர் அவர்களுக்கும் நட்புலகின் அக்கா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அருணகிரி சார், மிக சிறப்பான நீங்கள் தொகுப்பு வழங்கும் உங்களுடைய வசனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். கவிதை மட்டுமல்ல கதையும், கதை மட்டுமல்ல பாட்டும். அச்சம் என்பது மடமையிட, என்ன வேணாலும் நடக்கட்டுமே, அச்சமில்லை. இப்படி அங்காங்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அங்கெல்லாம் பாடல் வரிகளை ஒலிக்க செய்த மாதிரி நன்றி. உங்களுடைய பின்னூட்டத்திற்கும் நன்றி. வேற யாராவது பின்னூட்டம் தரலன்னா
வேற ஒண்ணும் இல்லையா, இந்த மாசம் தை மாசத்துல அக்கா வந்து கவி தைய வந்து தை தை என்று ஆடியே கொடுத்து விட்டார்கள்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்காங்கிற உரிமையோட. ஆமா சார், கண்டிப்பா. மஞ்சுளா மேடம். சார், ரெஸ்பெக்ட் டு ஆல், ஹாப்பி மார்னிங். சார், இன்னைக்கு மேடம் வந்து இப்போ ஏதாவது 1-2 வார்த்தைகளா இருந்தா நோட் பண்ணி கூட வைக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி 150 லைனுமே வந்து தாட் ப்ரோக்கிங். எதை நம்ம வந்து வாழ்க்கையில எடுத்துக்கிறதுன்றது கூட இப்போ ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அவ்வளோ ஒரு தாட் ப்ரோக்கிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டியது. அவங்க சொல்றது அத்தனையுமே வந்து இப்ப சாருங்க எல்லாருமே அதை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அமைதியில மகிழ்ச்சி, நெய்பர் ஹவுஸோட ஒற்றுமையா இருக்கிறது, எதிராளியை வந்து நம்ம வந்து பகை தீர்க்க கூடாது, அவங்களோட உறவாடணும். எல்லாமே வந்து இதுதான் லைஃப்ன்றத அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம புரிய வைக்கிறீங்க ஒவ்வொருத்தவங்களும். ஸோ இன்னைக்கு மேடம் வந்து அவ்வளோ அருமையான ஒரு தாட்ஸ் அப்படி கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்லியாக அவங்க அப்படியே எப்படி இதை ரீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதும் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொனோட்டனஸாக ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரைமிங் டிஆர் பாணியில் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோ இப்படி யாருமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்குறேன். இப்படி ஒரு இது என்னவா எழுதி வச்சு படிச்சா கூட இவ்வளோ அருமையா இந்த கோர்வையா வராது. அது அவ்வளோ ஒரு வே ஆஃப் ஸ்டைல்ல அவங்களுடைய ஓன் பாணியில அதை வந்து நமக்கு வெளிப்படுத்துறாங்க. உண்மையாலுமே அதை கேட்கணுன்ற அந்த ஒரு அட்டென்ஷனை கொடுத்தது. நல்லா இருந்தது செஷன். சூப்பரா இருந்தது மேடம். யூ ஆர் வெரி கிரேட். நீங்க வந்து ஒரு அவங்களாம் சொன்ன மாதிரி ஒரு பெண் தேவதை தான். எல்லாருக்கும் நாக்குல வந்து இவ்வளோ ஒரு கண்டினியூஸா இவ்வளோ அப்படி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கும் பேசும்போது. சாதாரணமா பேசுறதே ஸ்ட்ரகிளிங் தான் கொடுக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு 1/2 hour கண்டினியூஸா எந்த ஒரு ஹெசிடேஷனும் பிரேக்கும் இல்லாம உங்க பாணியில அப்படியே அடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தீங்க மேம். இதுதான் வந்து கண்டினியூஸ் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க போல. தேங்க்யூ ஸோ மச். சல்யூட் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார், கவிதை, மேற்கோள், பொன்மொழிகள், கதை எல்லாத்தையுமே வந்து ஒரு தனிப்பட்ட பாணியில கொடுக்க முடியும்னா அடிச்சு தூள் கலப்புற அந்த பாணி வந்து நித்யா மேடமோட பாணி. ஸோ அந்த வகையில் எல்லாரும் பின்னூட்டம் கொடுத்துட்டோம் மேடம். ஓகே, அடுத்ததா இன்கால் மெசேஜ் போறோம் நம்ம. கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். அருமை சார். வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். சுனிதா மேடம். சுனிதா சார். சொல்லுங்க மேடம், பேசுங்க சார். நித்யா தேவி மேடம் தான் என்னை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க என்னோட தோழி. இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய தோழிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தோழி மூலமா நான் வந்து நாங்க 2 பேரும் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் சார். அப்பதான் அவங்க எங்க 2 பேத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு தோழியை நான் என்னோட லைஃப்ல சந்திச்சது, அதை கண்டினியூ பண்றது வந்து என்னோட பாக்கியமாகவே கருதுகிறேன். நித்யாதேவி மேடம் வந்து இப்ப பேசுறாங்க அப்படின்னா அவங்க கூட பழகுனா தெரியும் சார். அவங்க வந்து அவங்க சொல்ற கருத்துக்களை சொல்ல மட்டும் மாட்டாங்க. அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி அதுபடி வாழுவாங்க சார். அவங்களோட வாழ்க்கையில நான் கண்டிப்பா ஒரு 2-3 டைம் நான் வீக்லி 3 டைம்ஸ் நான் அவங்க கூட பேசிடுவேன். எப்படியாவது பேசும்போது தெரியும் அவங்க லைஃப்ல வந்து எவ்வளவு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிருவோம். அப்ப தெரியும் அவங்க வந்து எப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்றாங்கன்றத வந்து அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் சார். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து நகைச்சுவை திறமை இருக்கும். அதே மாதிரி கருத்துக்களை எடுத்து சொல்ற திறமை இருக்கும். ஆனா கருத்துக்களை எடுத்து சொல்றதோட நகைச்சுவையா சொல்ற திறமை வந்து ஸ்பெஷல் வந்து என்னோட ஃப்ரெண்டு நித்யாதேவியை மட்டுமே சாரும். நித்யாதேவி மேடம் சூப்பரா இருந்துச்சு. 180 வரிகளிலும் நீங்க 180 தலைப்புகளை தான் சொல்லியிருக்கீங்க. அந்த 180 வரைக்கும் 180 புக்கு போடலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான செஷனை எங்களுக்கு இந்த காலை நேரத்துல வழங்குனீங்க. ரொம்ப தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சுனிதா மேடம். உங்களுடைய தோழி வந்து நவரசங்களையும் நிகழ்காலத்தில் கொண்டு வந்து சாத்தியப்படுத்துகிற தோழி தான். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய பின்னூட்டம். அடுத்தது என்கால் மெசேஜ் போகிறோம். கண்ணன் ராஜன் சார், அருமை. தமிழ் விளையாடிய விதம் மிக சிறப்பு. நல்லாசிரியர் விருதிற்கு தகுந்த உண்மையான திறமை மீண்டும் வெளிப்பட்டது இவரின் மற்றொரு நிகழ்ச்சியை காணொலியுடன் பார்த்தோம். முக பாவனையுடன் மிக அருமையாக ரசித்தோம். அது இன்று இல்லை என்று
குறை உணரப்படுகிறது. இது பண்ணி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்லேட்டு. குரல் மாறுபாடு, துல்லியமாக சுட்டி காட்டப்பட்ட அம்சங்கள், சொல்லழகு, சொல் படிப்படியாக செய்யப்பட்ட சொல் வீச்சு அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த பாராட்டுக்கள். ராஜேந்திரன் தன்மனம் சார் வந்து இனிய குரல், கிராமத்து பாணி, உறவாய், வரவாய், உயர்வாய், உன்னதமாய், உற்சாகமாய், தன்னம்பிக்கை வரிகள், தாராளம், தடையில்லா கருத்துக்கள் ஏராளம், சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லோராலும். நன்றி சகோதரி அவர்களே, வாழ்க வளமுடன். அடுத்தது சிவகணி மேடம், வெரி நைஸ் செஷன் மேம். டாக்டர் எம் மஞ்சுளா மேடம் போட்டிருக்காங்க, சான்ஸ் டு அதர்ஸ் வெரி கிரேட் மேம், சச் எ கிரேட் உமன் யூ. தேங்க்யூ மேம், யுவர் ஹியூமரஸ் அண்ட் பிரேவ் வேர்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் லவ் யூ போட்டிருக்காங்க. இன்கால் மெசேஜஸ் ஓவர். வேற யாரும் பின்னோட்டம் தரலன்னா ஏற்புரைக்கு போயிடலாம். சார் நோ சான்ஸ். அவங்க கடைசியா சொன்னதுல நோ சான்ஸ் மேம்னு போடுவாங்க. சான்ஸ்ன்னுட்டீங்க, நோ. நோ சான்ஸ். ஓகே, சார் அக்கா சொன்ன கதையில் அவன் கல்வி அதிகாரியாக மாற வேண்டுமோ என்ற ஒரு கருத்தை எனக்கு தோன்றுகின்றது. ஏன்னா டிஓ ஒரு கனவு என்று இருக்குமானால் அந்த கதை நிச்சயமாக அது அவர்களுடைய கதையாகத்தான் இருக்க வேண்டும். பிள்ளைக்கு காலை வணக்கம். நன்றி சார். மேடம் உங்களுடைய ஏற்புரையை தரலாம். அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். இந்த வரிகள் எல்லாம் இப்ப இல்லாட்டி எப்ப அப்படின்றதுக்காக, எப்படி நான் இப்படி பேசுறேன் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பா என் கூடயே 3 நாள் இருந்த சுனிதா மேம் சொன்னாங்கல்ல, இந்த டாக்டர் மஞ்சுளா மேம் சொன்னாங்கல்ல, மீதி பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே இப்படியாக இன்னைக்கு தம்பி கிட்ட கடை வாங்கிட்டு வந்து, அப்பா கடனை அடைச்சிட்டேன்ப்பா, நீ நாளைக்கு நீ நல்லா பண்ணிக்கலாம். இப்ப இந்த நாளை வரிகள் கடன்பட்டு எல்லாம் நம்ம நிக்கிறேன். நாளைக்கு எப்படிக்கா வருவேன்? நாளைக்கும் நீங்க வந்து நான் சும்மா வாய் அசைப்பேன், நீங்க சொல்லணும் எல்லாம். கண்டிப்பா வாய் நான் வந்து பேச்சு ஃப்ரண்ட் எண்ட்ல நடிகர் மாதிரி வாய் அசைச்சுக்கிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது நீங்க தான். ஆமா, சொல்லிட்டேன். இந்த வயிற்றுக்கு பத்தாத சோறும் வாய்க்கு பத்தாத பேச்சு நமக்கு இல்ல தம்பி. வயிற்றுக்கு பத்தாத சோறும் வாய்க்கு பத்தாத பேச்சு நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லணும்னா அதை நம்ம செய்யறதுக்கு தகுதியா இருந்தா அதை சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து உருல நிச்சயமா நான் ஒவ்வொரு வரைக்கும் நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுல எவ்வளவு இன்னல்கள் இருக்கும், நல்ல ஒரு இன்பங்களும் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஏத்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் இன்னைக்கே வந்து என்னுடைய 30 வருஷத்துக்கான கனவுகளுக்கு தேவையான சில விஷயங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறேன். நீங்க வந்து அத நீங்க பின்னாடி பாத்துக்கலாம். 10 வருஷம் கழிச்சு தானே பையன் படிக்க போறேன், 20 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையில நடந்த ஒரு நிமிடத்துல சொல்லிடுறேன். எனக்கு வேலை வந்து கிடைச்சிருச்சு. ஆனா வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நான் 1 வருஷம் வேலைக்கு போகலைன்னு சொல்லி அந்த சம்பளத்தை எடுத்து வாங்கி வச்ச ஒரு 10 பவுன் நகை இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தெரியுது. அதை ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். எதுக்காகனா இன்னைக்கு நகை வந்து 3-4 மடங்கு கூடிருச்சு. இன்னைக்கு என்னோட பாப்பா பூ பெய்திருக்கா, அவளுக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எல்லாரும் படிச்சுட்டு தான் வந்தாங்க. ஹையர் எஜுகேஷன் வேணாப்பா அப்படின்னு சொல்லி நகைக்கு மட்டும் சொல்லி கூட்டிட்டு வந்துருங்கப்பா, லாக்கர்ல இருந்தா சேஃபா இருக்காது, ஆனா வட்டி இது நகை கடனா இருந்தா சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க, அதை நீ செய்துக்க. ஆனா கண்டிப்பா எடுத்துட்டு வந்து, வயது இருக்கும் நகை இருக்காது, நகை இருக்கும் வயது போயிடும். ஆனா வயது ஒரு எண்ணுதான் தெரிஞ்சுக்கோ. டை ஆற வரைக்கும் டை அடிக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லல தம்பி. டை அடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டை அடிக்காம நம்ம வேலையை பார்த்துக்கணும். நம்மளுடைய காரியத்தை இப்ப செய்யலைன்னா எப்பயுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அத்தனை வரிகளையும் சுமந்து ஓடியாந்தேன். 180 டிவைடட் பை 36 அப்படின்னு சொல்லிட்டு 150 வரிகள்ல ஒரு 20 வரிகளை காமெடி பீஸா உள்ள போட்டேன். நிறைய இடத்துல போர்டில் சாக் பீஸா இருக்கும். இந்த காமெடி பீஸை வந்து போர்டு ஆக்க வேண்டியது உங்களோட விஷயம். போர்டு எக்ஸாம் வருது அப்படின்றதுக்காக போர்டில் எழுதக்கூடாது, பேப்பர்ல எழுதணும், தெளிவா எழுதணும், அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும், அவங்களுக்கு பகிர்ற மாதிரி எழுதணும் அப்படின்றது
நிச்சயமா நான் டிஓ மட்டும் இல்ல, சிஓ, ஜேடி அந்த மாதிரி போக வேண்டியது இருக்கு. அதுக்கு என்னோட பாடி ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் பல தாடி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? அதுக்காக வாடி போயிடக்கூடாது, நாடி போயிடக்கூடாது, தேடி போகணும் வாய்ப்பு அப்படின்றத சொல்லி, இங்கேயும் நான் டிஆரா இருந்து டிஆரா இல்லாம டிஆரா இல்லாம என்ன எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் பார்த்து எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆறா போயிருவோம். ஆறா மட்டும் இருக்கக்கூடாது, ஆனா மிகப்பெரிய ஆழியா மாறணுன்றதே நம்ம யாரையும் காலி பண்ணாம பார்த்து போலி இல்லாம வேலியா இருக்கணும்னு சொல்லி ஜாலியா அந்த உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பா ஒருங்கிணைப்பு செய்யற ஐயாவுடைய எல்லா விஷயங்களும் அவருடைய கனவுகளும் வெற்றி அடையணும்னு இந்த தருணத்துல நான் வேண்டிக்கிறேன். தினம் விளக்கு போடும்போது எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்குவேன். உங்களுக்கு துன்பம் வந்தாலும் வரலைனாலும் என்னைய திட்டாதீங்க. உங்களை ஏற்கிறதுக்கான சக்தியா இருக்கும். நீங்க தான் எல்லா சக்தியா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சக்தி கொடு. இப்ப பிரபஞ்சத்தோட வாழ்த்தோட நிறைவு செய்வார் ஐயா. நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு தம்பி வருவேன், நாம விரட்டி பிடிப்போம். நன்றி. கனவுகள் அத்தனையும் வெற்றியாக முடியும். நன்றி சார். நன்றி மேடம். மேலூரின் மேன்மையான வரிகள் இனிதே நிறைவுக்கு வருகிறது. நட்புலரின் வேண்டுதலோடு உலகில் உள்ள எண்ணற்ற உயிர்களை பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி. நாளை மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் வி அருணகிரி. நன்றி. நன்றியால் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை நன்றி.